கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரி யாவருக்கும் யெஷுவா கிறிஸ்துக்குள்ளான அன்பான வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம இன்றைக்கு பார்க்க இருக்கிற செய்தியானது சாத்தானை கட்டுதல் அல்லது பலவானை முந்தி கட்டுதல் அப்படிங்கிற ஒரு காரியமா இருக்குது. இது ரீபிரின்ஸ்ல வந்த கட்டுரை, பிடியிலும் வந்திருக்குது. சாத்தானை கட்டுதல். சாத்தானை கட்டக்கூடிய காரியம் அநேகருக்கு ஒரு புரியாத ஒரு புதிராக இருக்குது. அநேக கிறிஸ்தவர்கள் சாத்தானை கட்டுறது அப்படிங்கிறது என்னமே புரிஞ்சு கொள்ளாம இருக்கிறாங்க. சாத்தானை கட்டுதல் அப்படின்னா சாத்தான் முற்றிலுமாக செயல்படாம தடுத்து போட்டுருவாங்க, அவனால செயல்படவே முடியாது அப்படின்ற மாதிரி அநேகர் நினைக்கிறாங்க. ஆனா அது அப்படி கிடையாது. உதாரணத்துக்கு பார்த்தோம்னா யூதாவில் நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா? விழுந்து போன தூதர்களை அந்தகார சங்கிலியினால் கட்டப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப அவர்களால் செயல்பட முடியாம இருக்கிறாங்களா? ஏன்னா இயேசுவா கிறிஸ்து முதலாம் வருகையில வந்திருக்கும் போது அநேக அசுத்தாவிகளை விரட்டி இருக்கிறார். அதெல்லாம் யாரு? அது இந்த விழுந்து போன ஆவிகள் தான், விழுந்து போன தேவதூதர்கள் தான் அவர்களை பிடித்திருக்கிறாங்க அப்படிங்கிற காரியங்களை எல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். விழுந்து போன தூதர்கள் அப்படிங்கிற தலைப்பை நாம் ஏற்கனவே பார்த்துருக்கோம். அப்போ அவர்களை அந்தகார சங்கிலியினால் கட்டப்பட்டிருந்தாலும் கூட அவர்களால் செயல்பட முடியும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ அந்த கட்டி இருக்கிறது தான் அப்போ என்ன அர்த்தம் அப்படிங்கிறத நம்ம அந்த செய்தியில நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அவர்கள் மறுபடியுமாக மனுஷ உருவம் எடுக்க முடியாது. மனுஷ உருவம் எடுத்து ஜனங்களை மோசம் போக்க முடியாது, ஏமாற்ற முடியாது, அந்த பாவ காரியங்கள் செய்ய முடியாது. அப்படி அவர்களுடைய அந்த நடவடிக்கைகள் தடுக்கப்பட்டிருக்குது. அதே போல பரலோகத்துக்கு பிதாவுடைய சமூகத்திலும் போக முடியாது. அப்படி போக முடியாதபடி அவர்கள் தள்ளப்பட்டு போயிட்டாங்க. இதுதான் அவர்களை கட்டி போட்டிருக்கிற ஒரு காரியமா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே இந்த காரியங்களை விளக்கமெல்லாம் பார்த்துருக்குறோம். இப்ப அந்தகார சங்கிலி அப்படிங்கிறப்போ அவர்களை அந்தகாரத்துல வைத்திருக்கிறார். தேவதூதர்கள்லாம் முதல்ல எப்படி இருப்பாங்க? நல்ல வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருந்தாங்க. தேவனோடும் பரிசுத்த தூதர்களோடும் ஐக்கியமா இருந்து வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருந்தாங்க. ஆனா இப்பொழுதோ அந்தகாரத்தின் பிள்ளைகளாக இருக்கிறாங்க. இப்படி அந்தகார சங்கிலியிலே அவர்களை கட்டி வைத்திருக்கிறாரு. இப்ப பரலோகத்துக்கும் போக முடியாது, பூமியில மனுஷ உருவும் எடுக்க முடியாது. இப்ப இடைப்பட்ட காலத்துல ஆகாயத்திலே வச்சிருக்கிறார். ஆகாயத்தை, அதனாலதான் எபேசியர்ல பார்த்தோம்னா ஆகாயத்தை அதிகார பிறப்பு அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். பிரபஞ்சத்தை கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிறப்பு சொல்லி நம்ம படிக்கிறோம். அப்ப ஆகாயத்துல அவர்களை வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நாம படிக்கிறோம். அப்ப கட்ட வச்சிருக்கிறது அப்படிங்கிறப்போ ஒரு குறிப்பிட்ட காரியங்களை செய்ய முடியும், அல்லது அவர்கள் செய்து கொண்டிருக்கிற காரியத்தை இனிமே செய்யாமல் தடுக்கப்படக்கூடிய ஒரு காரியம். அது முற்று முழுக்க செயல்படாமல் இருக்கக்கூடியது அல்ல. அவர்கள் செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறாங்க. ஜனங்களை வஞ்சித்து கொண்டுதான் இன்னமும் ஜனங்களை வஞ்சித்து கொண்டுதான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்ப அப்படிப்பட்ட அசுத்த ஆவிகள் தான் இயேசு வந்திருக்கிற காலத்துல ஜனங்களை பிடித்திருந்து அநேகர அசுத்தாவிகள் பிடித்திருந்தெல்லாம் விரட்டினாரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். ஒரு மனிதனை லேகியோன் கணக்கான பிசாசுகள் அசுத்தாவிகள் பிடித்திருந்தது, அதெல்லாம் இயேசு கிறிஸ்து குணமாக்கினாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்ப கட்டப்படுதல் அப்படிங்கிறது சில எப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கறது சாத்தானை கட்டக்கூடிய காரியம். சாத்தானை கட்டக்கூடிய காரியமும் விழுந்து போன தூதர்களை கட்டியிருக்க அந்த காரியம் எல்லாம் ஒரு வித்தியாசமான ஒரு காரியம் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். ரெண்டும் வெவ்வேறு வகையான, ரெண்டையும் ஒன்னா இணைச்சு பார்க்க கூடாது. வெவ்வேறு விதமான காரியங்கள் அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்ளணும். சரி, இப்ப அதற்கான வேத வசங்கள் நம்ம படிப்போம். அப்பதான் நமக்கு கொஞ்சம் தெளிவு கிடைக்கும். கட்டப்படுதல் அப்படிங்கிறப்போ சில காரியங்கள் மட்டும் அவன் செய்ய முடியாம அவன் தடுக்கப்பட்டிருக்கிறான், மற்றபடி அவன் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் சுறுசுறுப்பா இயங்க முடியுது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். அதுக்கு உதாரணம் விழுந்து போன தூதர்கள். இப்போ சாத்தானை கட்டுதல் அப்படிங்கிறப்போ அதை குறித்து வேத வசனங்களை முதலாக நம்ம படிக்கலாம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 22ல இருந்து 30 வரைக்கும் படிக்கலாம். மத்தேயு 12 20ல இருந்து 30 வரைக்கும் படிக்கலாம். 22ல இருந்து 30 வரைக்கும் படிக்கலாம். மத்தேயு அப்பொழுது பிசாசு பிடித்த ஒரு குருடும் ஊமையுமான ஒருவன் அவரிடத்தில் கொண்டு வரப்பட்டான். குருடும் ஊமையுமானவன் பேசவும் காணவும் தக்கதாக அவனை சுஸ்தமாக்கினார். ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, தாவீதின் குமாரன் இவர்தானோ என்றார்கள். பரிசேயர் அதை கேட்டு, இவன் பிசாசுகளின் தலைவனாகிய பெயல்செபூலினாலே பிசாசுகளை துரத்துகிறானே அல்லாமல்
மற்றபடி அல்ல என்றார்கள். யெஷுவா அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய்ப்போம், தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த பட்டணமும் எந்த வீடும் நிலை நிற்க மாட்டாது. சாத்தானை சாத்தான் துரத்தினால் தனக்கு விரோதமாகத்தானே பிரிவினை செய்கிறதா இருக்குமே. அப்படி செய்தால் அவன் ராஜ்யம் எப்படி நிலை நிற்கும்? நான் பெயல்செபூலினாலே பிசாசுகளை துரத்தினால் உங்கள் பிள்ளைகள் அவைகளை யாராலே துரத்துகிறார்கள்? ஆகையால் அவர்களே உங்களை நியாயம் தீர்க்கிறவர்களாய் இருப்பார்கள். நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. அன்றியும் பலவானை முந்தி கட்டினால் ஒழிய பலவானுடைய வீட்டுக்குள் ஒருவன் புகுந்து அவன் உடைமைகளை எப்படி கொள்ளையிடக்கூடும்? கட்டினானே ஆகில் அவன் வீட்டை கொள்ளையிடலாம். என்னோடே இராதவன் எனக்கு விரோதியாய் இருக்கிறான், என்னோடே சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். சரி. இப்போ இங்க சொல்லும்போது பார்த்தோம்னா அசுத்தாவி படித்த ஒருவனை விரட்டுறாரு, பலவானை முந்தி கட்டினால் ஒழிய பலவானை வீட்டுக்குள்ள புகுந்து ஒருவனை கொள்ளையிட முடியாது அப்படின்னு சொல்றதை நாம பார்க்கிறோம் இல்லையா? யார் இந்த பலவான் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? இந்த பிரபஞ்சத்துல ரொம்ப பலமுள்ளவனா இருக்கக்கூடிய ஒரு பர்சன் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா சாத்தான் தான். சாத்தானை குறித்து பிரபஞ்சத்தின் தேவன் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இல்லையா? பிரபஞ்சத்தின் தேவன் குருடாக்கி போட்டு வச்சிருக்கிறான் ஜனங்களே அப்படிங்கெல்லாம் வேதவசங்களை படிக்கிறோம். இயேசுக்கு சொல்லும் போது இது பிரபஞ்சத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்துல ஒன்றும் இல்லை அப்படின்னு இயேசு கிறிஸ்து பிரபஞ்சத்தின் அதிபதி அப்படின்னு சொல்லி அவனை குறித்து சொல்றாரு. அப்போ இந்த உலகத்துல பலமுள்ள ஒரு பர்சன் அப்படின்னா சாத்தான் தான் இருக்கிறான். அப்ப இந்த சாத்தானை முந்தி கட்டினாலே பலவான வீட்டுக்குள்ளே ஒருவன் புகுந்து அவன் உடைமைகளை எப்படி கொள்ளையிடக்கூடும் என்று கேட்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப அதுதான் சாத்தானை பலவானை கட்டுதல் அல்லது சாத்தானை கட்டுதல் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இப்ப இவன் தான் பலவானாக இருக்கிறான். சரி, அது மட்டும் இல்லாம இவனை கட்டணும்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த பலமுள்ள ஆளாகி இந்த சாத்தானை கட்டணும்னா யாரு வரணும்? இவனை காட்டிலும் பலமான ஒருத்தர் வரணும். அப்பதான் அவனை கட்ட முடியும் இல்லைங்களா? அப்ப அதை குறித்தும் வேத வசனங்கள் சொல்லுகிறது. லூக்கா 11 21 22 படிக்கலாம். லூக்கா 11 21 22. ஆயுதம் தரித்த பலவான் தன் அரண்மனையை காக்கிற போது அவனுடைய பொருள் பத்திரப்பட்டிருக்கும். அவனிலும் அதிக பலவான் வந்து அவனை மேற்கொள்வானே ஆகில் அவன் நம்பி இருந்த சகல ஆயுத வர்க்கத்தையும் பறித்து கொண்டு அவனுடைய கொள்ளை பொருளை பங்கிடுவான். என்னோடே இராதவன் எனக்கு விரோதியா இருக்கிறான், என்னோடே சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். ஓகே. அப்ப இங்க சொல்லும் போது ஆயுதம் தரித்திருக்கிற பலவான் இல்லையா? யாரு? சாத்தான் அரண்மனை காக்கிறான். அவனோட அரண்மனையாக இந்த பூமி தான் இருக்குது. இந்த பூமியில மனுமக்களை எல்லாம் அவன் கடுமைப்படுத்தி கொண்டு வச்சிருக்கிறான். அப்ப அரண்மனை காத்து கொண்டு இருக்கிறான். அப்ப அவனை மேற்கொள்ளணும்னா அவனிலும் அதிக பலவான் வந்து அவனை மேற்கொள்வானே ஆகில் அப்படிங்கிறாரு. அப்ப சாத்தானை கட்டணும்னா அவனிலும் அதிக பலவான் வரணும் இல்லையா? இப்ப அவன் யேசுவாச முதலாம் வரைகளை வந்திருக்கும் போது அப்படிப்பட்ட ஒரு பலவானா இல்லை. இவனுடைய ராஜ்யம் பூமிக்குரியது அல்ல என்று அவரே சொல்கிறார் இல்லையா? அவரே பிரபஞ்சத்தின் அதிபதி அப்படின்னு சொல்லி சாத்தானை சொல்றாரு அப்படிங்கிறதுலாம் நம்ம வேத வசனங்களை படிச்சிருக்கிறோம். அப்போ அவர் எப்போ பலவானா வர்றாரு? அப்போ இயேசு 2ஆம் வருகையில வரும்போதும் மரித்து உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் தான் அவர் அதற்கு தகுந்த உரிமை உடையவராக பலம் உள்ளவராக அவர் இருக்கிறாருன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்ப இயேசு சொல்றாரு, மத்தேயு 28:18 படிக்கலாம். மத்தேயு 28:18. அப்பொழுது யெஷுவா சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எப்போ? உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் இல்லையா? உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் மகிமையிலும் கனத்திலும் உயிரோடு வந்ததுக்கு அப்புறம் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் தேவன் யாரு கொடுத்திருக்கிறாரு? யெஷுவா கிறிஸ்து கொடுத்திருக்கிறாரு அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம் இல்லைங்களா? அப்ப இப்பதான் அவர் பலவான ஆகிறார். உயிர்த்தெழுந்து வந்ததுக்கு அப்புறம் அவர் பலவான ஆகிறாரு அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். அப்ப விசுவாசம் 2ஆம் வருகையில வந்திருக்கும் போதுதான் சாத்தானை கட்டக்கூடிய காரியங்கள் நடைபெறுது. அதாவது சுவிசேஷ யுகம் முடிந்து
மில்லியன் யுகம் ஆரம்பிக்கும் போது தான் சாத்தானை கட்டுறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதை வெளிப்படுத்தலாம் அந்த படிக்கும் போது கூட பலமான ஒரு தூதன் வந்து சங்கிலியில கட்டுறா அப்படிங்கிற காரியங்களை பார்க்கிறோம். அப்ப யெசுவாஸ் 2ஆம் வருகையில் வந்துதான் இந்த காரியங்களை அவரு செய்கிறாரு. அப்போ சுவிசேஷ யுகத்துல அதற்கு தகுந்த அவரோடு கூட இணைந்து அரசாட்சி பண்ணக்கூடிய அந்த ராஜாக்களை தேர்வு செய்து அவர்கள் பயிற்சித்து டெவலப் பண்ணி கொண்டு போறாரு. இப்ப 2ஆம் வருகையில வந்துதான் அந்த காரியங்களை செய்யறாரு. இந்த இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகைன்னு பார்த்தோம்னா அது கூட அநேகருக்கு பலவித அவர் அந்த காரியங்களை குறித்து புரிந்து கொள்ளாமல் பலவிதமான தப்பறைகளை இருக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அது விசேஷமா கிறிஸ்துவ மண்டலத்துல பார்த்தோம்னா இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில வருவாரு, வந்து நல்லவங்களெல்லாம் மோட்சத்துக்கு கொண்டு போயிடுவாரு, தீயவர்கள்லாம் நரகத்துல போட்டு வாட்டி வதைப்பாரு, இப்படிதான் சொல்லி கொண்டு இருக்கிறாங்க இல்லையா? இன்னும் ஒரு சாரார் என்ன பண்றாங்கன்னா, ஏற்கனவே செத்த உடனே மோட்சத்துக்கு நரகத்துக்கு போயிட்டாங்க, இவர் 2ஆம் வருகையில வந்து போனவங்களும் திரும்ப கூப்பிட்டு நீ நரகத்துக்கு போ, நீ மோட்சத்துக்கு போன்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்து நியாய தீர்ப்பு கொடுக்குறாரு அப்படிங்கிற மாதிரி இப்படி வேறு விதமாகவும் அந்த காரியங்களை சொல்றாங்க. இப்ப இயேசு கிறிஸ்து எதுக்காக உலகத்தை பூமிக்கு வர்றதே எதுக்காக? மனுக்குலத்தை ஆசீர்வதிக்கிறது, ரட்சிக்கிறதுக்கு. 1ஆம் வருகையில வந்திருக்கும் போது அவர் என்ன சொல்றார்? மனுமக்களை மீட்க தான் வந்திருக்கிறேன், ரட்சிக்க தான் வந்திருக்கிறேன், அழிக்கிறதுக்கு இல்லை அப்படிங்கிறார். இப்ப 2ஆம் வருகையில வரும்போதும் அவர் அதிகாரத்தோடு வர்றாரு. அதிகாரத்தோடு வரும்போது என்னது? எதற்காக அதிகாரம்? அதிகாரம் மனுமக்களை மீட்டெடுத்து ரட்சிக்கிறதுக்கு தான். இப்ப எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமா இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அநேகர் இதை அறியாததுனால தேவனுடைய குணப்பண்புகளை தவறாக சித்தரித்து காட்டக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அதனால 2ஆம் வருகையில வரதை குறித்து ஒரு கவலையற்றும் இருக்கிறாங்க, ஒரு பயத்தோடு இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். ஆனா இயேசு 2ஆம் வருகையில வருவதற்கான நோக்கம் என்ன அப்படிங்கிறத புரிந்துக்கிட்டாங்கன்னா அவங்க தெளிவடைகிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம், இயேசு 1ஆம் வருகையில வந்தார். அந்த வந்ததோட நோக்கம் என்ன? உலக மக்கள் எல்லாரும் எப்படி அவரை எதிர்பார்த்தாங்க? அதாவது உலக மக்கள் சொல்றதுக்காக யூதர்கள் யூதர்கள் மேசியா வருவார்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க. எந்த விதமாக யூதர்கள் வருவாங்க எதிர்பார்த்தாங்க? அவர் ராஜாவா வருவாரு, வந்து ரோமர்கள் ஆட்சியிலிருந்து நம்மளை விடுவித்து மீட்டெடுத்து உலகம் பூரா நம்ம மூலமாக ஆட்சி நடக்கும். ஏன்னா அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். உன் வித்துக்குள் பூமியில வம்சங்களை எல்லாம் ஆசைப்படும் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு. அந்த வாக்குத்தத்தம் அப்படி நிறைவேறும். அப்படி மேசியா வந்து இதெல்லாம் செய்வாரு, வந்த உடனே செய்துவாருன்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா அவரோ அவங்க எதிர்பார்த்த மாதிரி வரல. 1ஆம் வருகையில வந்திருக்கிறதான நோக்கம் என்ன? மனுமக்களை ரட்சிப்பதற்கு தேவையான மீட்கும் பொருளாக மீட்கும் கிரயமாக தன்னையே மரணத்துக்கு ஒப்பு கொடுக்க தான் வந்தாரு. தன்னை பலி செலுத்துறதுக்காக வந்தாரு. அது அநேக பல நோக்கங்கள் இருக்கு. அதுல முக்கியமான ஒரு நோக்கம் ஆதாமுக்கும் அவனுடைய சந்ததிக்குமாக மீட்கும் கிரயமாக தன்னை பலி செலுத்துறதுக்காக தான் அவருடைய நோக்கமா இருந்தது. அதே போல சத்தியத்தை விதைப்பது ஒரு நோக்கமா இருந்தது. ஜனங்களை கூட்டி சேர்த்து அவர்களுக்கு ராஜ்யத்துக்கான நற்செய்தியை கொடுக்கிறது அந்த 1ஆம் வருகை நோக்கமா இருந்தது. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்கவே நான் வந்தேன், அதற்காகவே பிறந்தேன், அதற்காகவே உலகத்துல வந்தேன், சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் அப்படிங்கிறார். இப்ப சத்தியத்தை சாட்சி கொடுக்கிறதுக்கு அதே போல அறுவடையாளராக வருகிறார். தூற்றுக்கூட அவர் கையில் இருக்கிறது யோவான் படி சொன்னதை நான் பார்க்கணும். அப்ப அறுவடையாளராக வருவாரு, சத்தியத்தை விதைக்கிறவராக வருகிறாரு, ராஜ்யத்தை குறித்து நற்செய்தியை பிரசங்கிக்கக்கூடியவராக தான் 1ஆம் வருகையில வர்றாரு. அதோட நோக்கமா இதெல்லாம் அவட 1ஆம் வருகையில வந்த நோக்கமா இருக்குது. அதே போல ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்கு தேவையான அந்த பரிசுத்தவான்களை செலக்ட் பண்றதுக்கான அந்த ஒரு நோக்கமாகவும் 1ஆம் வருகையில அங்க இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த காரியத்தை இந்த விதமான காரியங்களை செய்வதற்கு தான் 1ஆம் வருகையில வந்தாரு. அதே போல 2ஆம் வருகையில வந்து அவர் செய்ய வேண்டிய காரியங்களும் இருக்குது. அப்பதான் மனுமக்களை மீட்டெடுக்கிற எல்லா காரியங்களும் இருக்குது அப்படின்னு சொல்லி புரிந்து கொள்ளணும். அப்போ அது அநேக பல நோக்கங்கள் 1ஆம் வருகையில இருந்தது போலவே 2ஆம் வருகையிலும் அநேக பல நோக்கங்கள் இருக்குது. மனுமக்களை மீட்டெடுக்கணும், இழந்து போன பழைய எண்ணெய்கள்லாம் கொண்டு போகும். அப்ப இந்த நோக்கங்களை ஒரு 7 பாகமா நாம பிரிச்சு பார்க்கலாம். நிறைய இருந்தாலும் கூட அதுல விசேஷித்த விதமாக ஒரு 7 காரியங்கள் அவருடைய நோக்கமா இருக்குது. 2ஆம் வருகையில வருவதற்கான நோக்கம். முதலாவது பார்த்தோம்னா பரிசுத்தவான்களை கூட்டி சேர்த்து அவர்களை விடுவிக்கணும் இல்லைங்களா? இப்ப பரிசுத்தவான்களை கூட்டி சேர்த்து விடுவிக்கணும். அவர் என்ன பண்ணணும்? 2ஆம் வருகையில வந்திருக்கும் போது அப்பொழுது ஓடிக்கொண்டிருக்க தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தம்முடையவர்களுக்கு தான் வந்திருக்கிறதை வெளிப்படுத்தணும். ஏன்னா அவர் வருகை வந்து 3 விதமா இருக்குன்னு சொல்லி ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கிறோம். ஒண்ணு ரகசிய வருகை, இன்னும் பிரகாசமான வெளிச்சம் எபிபனி காலம், அடுத்தது பெசிலியா. இப்ப ரகசிய வருகை வரும்போது அந்த நாளையும் ஒருவனும் தெரியாது அப்படிங்கிறார், யாரும் அறிய மாட்டாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து வந்ததற்கு பிறகு தாம் வந்திருக்கிறதை
தம்முடையவர்களுக்கு அவர் வெளிப்படுத்துவாரு. அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயர் சொல்லும்போது, நீங்கள் அந்தகாரத்தில் உள்ளவர்கள் அல்லவே அப்படிங்கிறார். அவருடைய வருகையை அறியாதபடிக்கு நீங்கள் அந்தகாரத்தில் உள்ளவர்கள் அல்லவே அப்படிங்கிறார். அப்ப அவர் வந்திருத்தலை எப்ப அறிந்து கொள்வாங்க? அவர் வந்ததற்கு அப்புறம் வந்திருக்கிறார் அப்படிங்கறத அறிந்து கொள்வாங்க. எதன் மூலமா அறிந்து கொள்வாங்க? வேத வசனங்கள் மூலமாக தான். அந்த காலகட்டத்திலே யெஷுவா அவர்கள் வந்து அவர் தம்மை வெளிப்படுத்துகிற வேத வசனங்கள் மூலம் வெளிப்படுத்தும் போது, அந்த தீர்க்க தரிசன நிறைவேறுதலை காணும் போது, அப்பொழுது ஓடிக்கொண்டிருக்கிற இந்த ஜனங்கள் இந்த தேவனுடைய பிள்ளைகள் அதை கண்டு கொள்வார்கள். வந்திருக்குதா அப்படி கண்டு கொள்வார்கள். அதை குறித்து தான் நம்ம வேதவசனங்கள் இதெல்லாம் ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஆனா அந்த வசனங்களுக்கு போகல. இயேசு சொன்னார், நான் வாசற்படியில வந்து கதை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தம் கேட்டு திறந்தால் நான் அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான்னு சொல்றாரு. அப்ப இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வந்து அவர் செய்யக்கூடிய காரியம் மூலாவது தம்முடைய பிள்ளைகளை தான் வந்திருக்கிறதை வெளிப்படுத்துறாரு. அந்த காலத்துக்குரிய சத்தியத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்துறாரு, விருந்து வைக்கிறார் இல்லைங்களா? அப்போ ஓடிக்கொண்டிருக்க அந்த ஆட்கள் அந்த காலத்துக்குரிய சத்தியத்தை வெளிப்படுத்தி விருந்து வைக்கிறாரு. அதே போல ஏற்கனவே ஓடி நித்திரடைந்திருக்கிற அந்த பரிசுத்தவான்களை உயிர்த்தெழ வைக்கிறாரு. ஏன்னா விடுதலை பண்ணணும் இல்லையா? மரணத்திலிருந்து அவர்களை விடுதலை பண்ணணும், உயிர்த்தெழ வைக்கிறாரு. அப்ப இந்த காரியங்கள்லாம் 1ஆம் வருகையில வந்து அவர் செய்ய வேண்டிய ஒரு நோக்கமா இருக்கு. அப்போ 1ஆம் வருகையில வந்திருக்கும்போது தம்முடையவர்களுக்கு தான் வந்திருக்கிறதை வெளிப்படுத்துறாரு. அதே போல பெரிய விருந்து வைக்கிறார். அந்த காலத்துக்குரிய ஏற்ற சத்தியத்தை கொடுக்கிறாரு. அதற்கான ஊர்ஜிதங்கள் தீர்க்கதரிசன நிறைவேறுதல்கள் எல்லாம் வெளிப்படுத்துறாரு. அப்ப அவர்கள் அறிந்து கொள்ளுகிறார்கள். மரித்த தம்முடைய பரிசுத்தவான்களை உயிரோடு எழுப்புறாரு. அது என்னது? விடுதலை பண்றாரு. மரணத்திலிருந்து அவர்களை விடுவித்து உயிர்த்தெழ வைக்கிறாரு. ஓடிக்கொண்டிருக்கிற பரிசுத்தவான்கள் தங்கள் ஓட்டத்தை ஓடி முடித்த உடனே ஒரு இமைப்படுதலை அவர்களை மறுரூபமாக்கி வச்சு அவர்களையும் உலகத்திலிருந்து விடுதலை பண்ணி மகிமைக்கு கொண்டு சேர்க்கிறாரு. அப்ப இது என்னது? அவருடைய 2ஆம் வருகையில் வந்து அவர் செய்ய வேண்டிய காரியமா இருக்கு. இவ்வளவு காரியங்கள் தான் இருக்குது. நம்ம அதை சுருக்கமா அதான் என்ன சொல்றாராம்? பரிசுத்தவான்களை சேகரித்து விடுதலை பண்றாரு. இவ்வளவு விஷயங்கள் அந்த பரிசுத்தவான்களை கூட்டி சேர்த்து விடுதலை பண்றதுல இருக்குது அப்படிங்கிறத புரிந்து கொள்ளுகிறோம். அது மட்டும் இல்லாம 2வது அவருடைய நோக்கம் என்னன்னு பார்த்தோம்னா, திரள்கூட்ட வகுப்பாரை சுத்திகரித்து விடுதலை பண்ணணும். அவர் 2ஆம் வருகை வந்திருக்கிற காலகட்டம் எப்படி 1ஆம் வருகையில வந்திருக்கும் போது அறுவடையின் காலமா இருந்ததோ, அதே போல 2ஆம் வருகையில வந்திருக்கும் போது அறுவடையின் காலமா இருக்கிறது. அங்கேயும் கொளுத்தல் வேலைகளா நடக்குது. அப்பதான் களை எது, பயிர் எது அப்பதான் தனித்தனியா தெரிய ஆரம்பிக்குது இல்லைங்களா? இப்ப இந்த காலகட்டத்துல தான் திரள் கூட்டம்னு ஒரு வகுப்பார் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிய வர ஆரம்பிக்குது. யாரெல்லாம் திரள் கூட்ட வகுப்பாரா இருக்கிறாங்க, யாரெல்லாம் லிட்டில் பிளாக் வகுப்பாரா இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிய வருது. யாரெல்லாம் முற்றுமுடி ஓடுறாங்க, விசுவாசத்துல உண்மைத்துவம் உள்ளவா ஓடுறாங்க, யாரெல்லாம் பின்தங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிற காரியம்லாம் தெரிய வருது. அப்ப 1914 முத்திரை போட்டு தீர்றாரு அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்த நாம படிக்கிறோம். அப்புறம் முத்திரை தீர்ந்ததுக்கு அப்புறம் தான் இவர்களை ஒரு குரூப்பாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. அப்ப இந்த குரூப்பா இருக்கக்கூடிய இந்த திரள் கூட்ட வகுப்பாரு 1914 அதற்கப்புறம் என்ன பண்றாரு? சுத்திகரிக்கிறாரு இல்லையா? சுத்திகரிக்க அவர்களையும் விடுதலை பண்றாரு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்ப இந்த காரியங்கள் என்னது? இயேசு 2ஆம் வருகையில் வந்து செய்ய வேண்டிய ஒரு நோக்கம், அவருடைய நோக்கத்தின் ஒரு பகுதியா இருக்கு, செய்ய வேண்டிய ஒரு வேலையா இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். அடுத்ததா பார்த்தோம்னா யூத்ஃபுல் ஒர்த்திஸை டெவலப் பண்ணணும். வாலிபராகிய பாத்திரவான்கள் டெவலப் பண்றதும் அவருடைய 2ஆம் வருகை நோக்கமா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கோம். இதெல்லாம் வந்து ஏற்கனவே படிச்சிருக்கோம். அதனால சுருக்கமா நம்ம பார்த்துக்கிட்டு போறோம். இப்ப யூத்ஃபுல் ஒர்த்திஸ் எந்த காலகட்டத்திலிருந்து வர்றாங்கன்னு பார்த்தோம்னா, பொதுவான அழைப்பு கிபி 1881 முடிஞ்சு போகுது. அப்ப அந்த பொதுவான அழைப்பு முடிஞ்சு போனதுக்கு அப்புறமும் அநேக தேவனுக்கென்று தங்களை பிரசித்தி ஓட்டத்தை செவ்வனே ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. அப்ப செவ்வனே ஓடிக்கொண்டிருக்கிற அவர்களை தேவன் வாலிபராகிய பாத்திரவான்கள் என்ற ஒரு வகுப்பாராக ஆக்கிறார். இவர்களை குறித்தா யோவேல்ல சொல்லும்போது உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள், வாலிபர் தரிசனங்களை காண்பார்கள் அப்படிங்கிறார். மூப்பர்கள் அப்படிங்கிறப்ப அவர் ஆபேல் முதல் யோவான் சன் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த மூப்பராகிய பாத்திரவான்கள் அவங்கதான் மூப்பர்கள். அப்ப வாலிபர்கள் அப்படிங்கிறப்போ இந்த கிபி 1881 அப்புறம் பரம அழைப்புக்கான அந்த அழைப்பு அது முடிவடைந்ததுக்கு அப்புறம் தேவனுக்கென்று தங்களை பிரசித்தி செய்து உண்மைத்துவமாக ஓடிக்கொண்டிருக்கிறவர்களை வாலிபராகி பாத்திரவான்கள் என்று வேதாந்தத்தில் குறிப்பிடப்படுகிறது.
அப்ப அப்படிப்பட்டவர்களை என்ன பண்றாரு? டெவலப் பண்றாரு. யார் மூலமாக? அப்போ ஓடிக்கொண்டிருக்கிற பசுவான்கள் மூலமாக அவர்களை டெவலப் பண்றாரு. பிரசித்தி ஓட்டத்தை ஓடும்படிக்கு டெவலப் பண்றாரு. அப்ப இது மூன்றாவதாக செய்யக்கூடிய ஒரு காரியமா இருக்குது. அதுக்கப்புறம் நாலாவதா வர்றதுதான் ஓவர் த்ரோ சாத்தான் எம்பையர். அப்ப சாத்தானுடைய ராஜ்யத்தை மேற்கொள்ளக்கூடிய காரியம் நான்காவது வருது. இப்ப சாத்தானுடைய ராஜ்யத்தை மேற்கொள்ளக்கூடிய இந்த காரியத்துல தான் சாத்தானை கட்டுறது, அவனை பலவானை கட்டி போட்டு அவனுடைய வீட்டை கொள்ளையிடுறது. இப்ப இதுல பார்த்தோம்னா கொள்ளையிடுதல்னு தமிழ்ல அவ்வளவு இதா இல்லை. ஸ்பாயில் ஆங்கிலத்துல பார்த்தோம்னா அவனுடைய வீட்டை ஸ்பாயில் பண்றது. ஸ்பாயில் பண்றதுன்னா நம்ம என்ன பண்றோம்? அதை வந்து இல்லாம அழித்து போடுறது. அழித்து போடக்கூடிய ஒரு காரியம் தான் ஸ்பாயில். ஆங்கிலத்துல பார்த்தோம் ஸ்பாயில் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. கொள்ளை அப்படிங்கிறதுக்கும் அந்த அர்த்தம் வரக்கூடியதா இருக்குது. அதே போல அழித்து போடக்கூடிய ஒரு காரியம், ஸ்பாயில் பண்றது, வீணாக்கி போடுறது, அழித்து போடக்கூடிய அந்த காரியத்துக்கும் அது பயன்படுத்தக்கூடியதா இருக்குது. இப்ப இந்த இடத்துல பலவானை விட்டு கொள்ளையிடுறது கிடையாது. சாத்தானை விட்டு கொள்ளையிட்டு இவர் என்ன பண்ண போறாரு இல்லையா? சாத்தானோட அமைப்பு வீட்டை அவர் என்ன பண்றாரு? ஸ்பாயில் பண்றாரு. அப்போ அதுதான் அவருடைய நோக்கமா இருக்கு. சாத்தானுடைய ராஜ்யத்தை இல்லாம பண்ணி, அவருடைய அமைப்புகளை ராஜ்யத்தெல்லாம் இல்லாம பண்ணி, அதை மேற்கொண்டு தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கணும். அதற்கு அவர் என்னவெல்லாம் செய்யறாரு? அவனை கட்டி போடுகிறாரு. அவனோட அமைப்புகளை ஸ்பாயில் பண்றாரு. ஸ்பாயில் பண்ணி தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறாரு. இது நான்காவது ஒரு நோக்கம். அதனால்தான் சாத்தானோட ராஜ்யத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒரு காரியம் வருகிறது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஐந்தாவது நோக்கம் என்ன? தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறது. சாத்தானை முழுமையாக கட்டி போட்டு அவனோட அமைப்புகள்லாம் ஸ்பாயில் பண்ணிட்டு அவனை எடுத்ததுக்கு அப்புறம் அவனை அந்த பூமியில இல்லாதபடிக்கு வெளியே தள்ளினதுக்கு அப்புறம் தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதுதான் நம்ம என்ன சொல்றோம்? பெசிலியா காலம். இயேசு 2ஆம் வருகை வந்திருக்கிறத விட மூன்றாவது பாற்று அது பெசிலியா. அப்ப இயேசு 2ஆம் வருகை வந்திருக்கும் முதலாவது ரகசிய வருகை அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த ரகசிய வருகை தம்முடைய பர்சுவான்களுக்கு மட்டுமே அவர் வந்திருக்கிறது தெரியக்கூடியதா இருக்குது. அது எபிபனி காலம் அப்படிங்கிறப்போ இயேசு 2ஆம் வருகை கிழக்கிலிருந்து மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்குன்னு படிக்கிறோம். அப்போ அந்த அளவுக்கு எல்லாரும் அநேகர் அறிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு எல்லாரும் அறிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அது ஒரு பிரகாசமான சத்திய வெளிச்சம் பிரகாசிக்கும் சொல்லி நம்ம பார்க்கிறோம். மூன்றாவது பெசிலியா அப்படிங்கிறப்ப அப்பதான் எல்லாரும் காணக்கூடிய அளவுக்கு தேவனுடைய ராஜ்யம் சாகிதமாகும். இப்ப எபிபனி காலத்தோட சாத்தானுடைய ராஜ்யமும் முற்றிப்படக்கூடியதா இருக்குது. அப்போ இந்த 4 காரியங்கள் எபிபனி காலத்துக்கு வரைக்கும் பெசிலியாவுக்கு முன்பு நடக்கக்கூடியதா இருக்குது. அப்ப பெசிலியால நடக்கக்கூடிய காரியம் அப்படின்னு பார்த்தோம்னா தேவன் தம்முடைய ஆண்டவர் தம்முடைய ராஜ்யத்தை எஸ்டாப்ளிஷ் பண்றாரு, நிறுவுறாரு. அப்புறம் ஜனங்களை தூக்கி எடுத்து அவர்களுக்கு திரும்ப கொடுத்தலின் ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். மறுபடியும் அவர்கள் ஜீவனை பெறுவதற்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அதை கொடுக்கிறாரு. அதுக்கப்புறம் இறுதியாக அவர்களை டெஸ்ட் பண்ணி அவர்களுக்கு தகுதியான அந்த ரிவார்டை அவர் கொடுக்கிறாரு, ஜீவனை கொடுக்கிறாரு. இந்த 7 விஷயங்கள் தான் இயேசு 2ஆம் வருகையினுடைய ஒரு நோக்கமா இருக்குது அப்படிங்கிறது ஏற்கனவே அங்க நாம எல்லாம் படிச்சிருக்கிறோம் இல்லைங்களா? அப்ப இப்ப நாம பார்க்கக்கூடிய காரியம் என்னன்னா சாத்தானை கட்டுதல். சாத்தானோட ராஜ்யத்தை மேற்கொண்டு சாத்தான் என்ன பண்ணும்? அவனை கட்டி போடணும் அப்படின்னு சொல்லி நம்ம புரிந்து கொள்ளுகிறோம். இப்ப இந்த காரியத்தை தான் நாம இப்ப பார்க்க போறோம். அப்ப இந்த 4 காரியம் பரிசுத்தவான்களை கூட்டி சேர்ந்து விடுவிக்கிறது, கூட்டத்தாரை சுத்திகரித்து விடுவிக்கிறது, வாலிபராய் பாத்திரவங்களை டெவலப் பண்றது, இந்த சாத்தானை கற்ற காரியம், இது எல்லாமே ஒண்ணு பின்னால ஒண்ணா நடக்கணும்னு நம்ம நினைக்க கூடாது. ஒரே நேரத்துல இது எல்லாமே சேர்ந்து நடக்கும். அதது காரியமாக நடந்து கொண்டே இருக்கும். ஒன்னாதான் நடந்து கொண்டு இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் வரக்கூடிய காரியங்கள் தான் ஒன்றா வரக்கூடியதா இருக்கு. தன்னுடைய ராஜ்யத்தை நிறுவுகிறாரு, திரும்ப கொடுத்தல் ஆசீர்வாதங்களை கொடுக்கிறாரு, இறுதியாக என்ன பண்றாரு? டெஸ்ட் பண்ணி ரிவார்டு கொடுக்குறாருங்கிறது நடக்க தனித்தனியா நடக்கக்கூடியதா இருக்குது. ஆனா இந்த 4 விஷயங்கள் ஒன்றாக நடக்கக்கூடியதா இருக்குது. அது நடந்து கொண்டாலும் சேர்ந்தாமலே அதன் பங்குல நடந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்கிறோம். சரி, இப்ப நாம பார்க்க போறது சாத்தானோட ராஜ்யத்தை மேற்கொள்றதுல அதுல ஒரு பகுதியா இருக்கக்கூடிய சாத்தானோட ராஜ்யத்தை கட்டக்கூடிய ஒரு காரியமா இருக்குது. இப்ப இதை குறித்த நாம வசனம் பார்த்தோம்னா
வெளிப்படுத்தினா 20 1 2 படிக்கலாம். வெளிப்படுத்தினா 20 1 2. வெளிப்படுத்தினா 20ஆம் அதிகாரம் 1 2 வசனங்கள். ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்து கொண்டு வானத்தில் இருந்து இறங்கி வர கண்டேன். பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான். அப்போ இந்த கட்டுதலை குறித்த காரியங்களை இல்ல அழகா வெளிப்படுத்த சொல்றார். ஒரு தூதன், அந்த தூதன் எப்படிப்பட்ட இருக்கணும்? பலமுள்ள தூதனா இருக்கணும் இல்லையா? பலவானை காட்டிலும் அவனை காட்டிலும் மிகுந்த பலவான் வரணும் இல்லையா? அப்ப ஒரு தூதன் வருகிறாரு. அவர்கிட்ட என்ன இருக்குதுன்னு சொல்றாரு? பாதாளத்தின் திறவுகள் அவர் கையில இருக்குது. ஒரு தூதன், பாதாளத்தின் திறவுகள் அவர் கையில இருக்குது. அது மட்டும் இல்லாம பெரிய சங்கிலி கையில வச்சிருக்கிறார் இல்லையா? எங்கிருந்து வர்றாரு? வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன்னு சொல்லி படிக்கிறத பார்க்கணும் இல்லையா? அப்ப இதை நம்ம ஞாபகத்துல வைக்கணும். தூதனா இருக்கிறாரு, பாதாளத்து திறவுகள் அவர் கையில இருக்குது, சங்கிலி வச்சிருக்கிறாரு, வானத்திலிருந்து இறங்கி வரக்கூடியவரா இருக்கிறாரு. அடுத்தவர் என்ன பண்றாரு? பிசாஸ் என்றும் சாத்தான் என்று சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம் இல்லையா? இப்ப இது யாரு? இதுதான் ஏதேன் தோட்டத்துல வஞ்சித்த அந்த லூசிஃபரா இருக்கிறான். அந்த பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து 1000 வருஷம் போலவும் கட்டி வைக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்ப அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் எதுக்காக கட்டி வைக்கிறாரு? இப்படி அவரை கட்டி வைக்கிறாரு. கட்டி வைக்கிறதோட நோக்கம் என்ன? எதுக்காக கட்டி வைக்கிறாரு? ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு இல்லைங்களா? அதை நாம எதுக்காக, என்ன நோக்கத்தை அந்த கட்டி வைத்தல் நடக்குதுன்னா, ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அது பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான் என்று நாம பார்க்கணும். சரிங்களா? சரி, இப்போ ஒரு தூதன் அப்படிங்கிறப்ப யார் இந்த தூதன் அப்படிங்கிற இப்ப வெளிப்படுத்தாம இருக்க காரியங்கள் எல்லாமே ஒரு சிம்பாலிக்காக சொல்லப்பட்ட காரியம் இல்லையா? இப்ப யார் இந்த தூதன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, யார் இந்த தூதன்? ஆண்டவரா யெஷுவா கிறிஸ்து தான் அந்த தூதனா இருக்கிறார். அவர் தான் எங்கேருந்து வர்றாரு? வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா? 2ஆம் வருகையிலே வரக்கூடிய அந்த காரியத்தை தான் இங்க சொல்லுகிறது. அது எப்படி சொல்றீங்க தூதன் சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதற்கு வேணா ஒரு வசனம், தீர்க்க தரிசன வசனத்தை நம்ம படிக்கலாம். மல்கியா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிக்கலாம். மல்கியா 3:1. மல்கியா 3ல 1ஆம் வசனம். இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார். இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இங்க யார் வர்றாருன்னு சொல்றாரு? நீங்கள் தேடுகிற ஆண்டவர், நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதன்மானவர் எங்கே வர்றாரு? தம்முடைய ஆலயத்துக்கு வருகிறார். ஆலயத்துக்கு. சேனையில் கர்த்தர் சொல்லுகிறார். இப்ப இவர் இந்த விதமா வர்றதுக்கு முன்னால ஒருத்தர் அனுப்புறார். என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். இது யாரு இல்லையா? இது யாரு? யோவான் ஸ்நானகர். யோவான் ஸ்நானகனை குறித்து இங்க சொல்றாரு. யோவான் ஸ்நானகனை கேட்கிறாங்க, நீர் யாரு? நீர் மெஸ்ஸியாவை சொல்லப்ப நான் மெஸ்ஸியா இல்லை அப்படிங்கிறப்ப, தீர்க்க தரிசியான அதுவும் இல்லை அப்படிங்கிற, மெஸ்ஸியானா மெஸ்ஸியா இல்லை அப்படிங்கிறாரு. அப்ப நீர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்கிறவர் என்ன சொல்றாரு? கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுங்கள் என்று வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தமாய் நான் இருக்கிறேன் அப்படின்னு யோவான் சொல்றதை நாம படிச்சிருக்கிறோம். இப்ப வனாந்தரத்துல கூப்பிடுகிற சத்தமாய் இருக்கக்கூடிய யோவான் ஸ்நானனை குறித்து தான் இங்க தீர்க்க தரிசி சொல்றாரு இல்லையா? கர்த்தருக்கு முன்பாக வழியை ஆயத்தம் பண்ணக்கூடிய ஒரு ஆள் என்னன்னா யோவான் ஸ்நானன். இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில வந்திருக்கும் போது அவருக்கு முன்பாக ஒரு 6 மாசத்துக்கு முன்னமே ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். மனம் திரும்பி குணப்படுங்கள், பரலோராஜா சமீபித்திருக்கிறது. இப்ப அவரோடுக்கு அநேக சீசர்கள் ஆகிறாங்க. அவருடைய சீசர்கள் தான் யேசுவோடு பின்பற்றி போறாங்க. அதுக்கப்புறம் யேசுவா வந்ததுக்கு அப்புறம், யேசுவா தன்னை பிரேசிக்கு ஒப்பு கொடுத்ததுக்கும் அவர் பின்பற்றி போறாங்க அப்படிங்கிற காரியங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஏற்கனவே இல்லைங்களா? அப்ப இவர் யோவான் சானை குறிக்கக்கூடியதா இருக்கு. அப்ப யோவான் சானை குறிக்கக்கூடியதா இருந்தா அப்ப அடுத்ததா வரக்கூடியது யாரா இருக்கணும்? இது
ஆண்டவராய் யெஷுவா கிறிஸ்துவை குறிக்கக்கூடியதா இருக்குது. அப்படி பார்த்தோன்னா முதல் வருகையை தானே இது குறிக்குது என்று ஒரு வேளை நாம் கேட்கலாம் இல்லையா? ஏன்னா இதுவும் தீர்க்க தரிசனங்கள் இல்லையா? அப்ப இங்க சொல்லக்கூடிய காரியம் தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம படிக்கிறோம். சுய தோற்றமான பொருளை உடையதா இராது என்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது இல்லையா அப்படின்னு சொல்லி பேதுரு சொல்றாரு, நம்ம படிச்சிருக்கோம். அப்போ முதலாம் வருகையிலே நடந்த அந்த நிகழ்வுகள் 2ஆம் வருகையிலே நடக்கிற நிகழ்வுகளுக்கு ஒரு முன் அடையாளமா இருக்குது அப்படிங்கிறத புரிந்து கொள்கிறோம். இப்ப ஏற்கனவே எலியா பாடத்துல நம்ம படிக்கும் போது எலியா யாருக்கு அடையாளம்னு பார்த்தோம்? பரிசுத்தவான்களுக்கு அடையாளம்னு சொல்லி நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். அதே போல யோவான் சாணன் பரிசுத்தவான்களுக்கு எலியாவை போல ஒரு கூடுதலான ஒரு அடையாளமாக இவர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதே போல யெஷுவா 2ஆம் வருகையிலே வரும்போது அவருக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணக்கூடிய யோவான் சாணன் அடையாளப்படுத்தக்கூடியவர்கள் பரிசுத்தவான்களாக இருக்கிறாங்க. அவர்கள் உலகெங்கு போய் ராஜ்யத்துக்கான நற்செய்தியை அறிவிக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க. 2ஆம் வருகைக்கு ஜனங்களை அவர்களை தயார்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த உடன்படிக்கை தூதனானவர் 2ஆம் வருகையில் வந்திருக்கும் போது எங்க வர்றாருன்னு இப்ப சொல்றாரு? ஆலயத்துக்கு வர்றாரு. உடன்படிக்கை தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்ப ஆலயங்கிறது எது? பரிசுத்தவான்கள் தான் ஆலயம் இல்லையா? நீங்களே அந்த ஆலயமா இருக்கிறீர்கள். உங்கள் சரீரமானது பரிசுத்த தேவனுடைய ஆலயமா இருக்கிறது. நீங்களே அந்த ஆலயமா இருக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்றதை நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். இப்ப பரிசுத்தவான்கள் ஆலயமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அப்ப இயேசு கிறிஸ்து முதலாம் 2ஆம் வருகையில் வந்து அவர் செய்யக்கூடிய காரியம் என்னன்னு பார்த்தோம். இதுல தம்முடையவர்களை கூட்டி சேர்த்து விடுவிக்கிறார். பரிசுத்தவான்களை கூட்டி சேர்த்து விடுவிக்கிற காரியம். அதுக்கு தான் அங்க வர்றாரு. 2ஆம் வருகையில் வந்திருக்கும் போது தம்முடைய ஆலயத்துக்கு வருவாரு. அப்ப அந்த தூதன் தான் என்ன பண்றாரு? சங்கிலை பிடிச்சிட்டு வர்றாரு. அப்ப இது எதை குறிக்குது? யெஷுவா கிறிஸ்து 2ஆம் வருகை வந்திருந்து அதே போல அதிகாரத்தோட வானத்தில் பூமியில் சகல அதிகாரம் பெற்றவராக ராஜ்யத்தை ஆளக்கூடிய அதிகாரம் பெற்றவராக அவர் வருகிறாரு. வந்து முதலாவது தம்முடையவர்களுக்கு அதை வெளிப்படுத்துறார். தம்முடையவர்களை கூட்டி சேர்த்து விடுவிக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கிறோம். அதுதான் அங்க ஆலயத்துக்கு வருகிறாரு அப்படின்னு சொல்றதை நாம பார்க்கிறோம். சரி, அப்புறம் பார்த்தோம்னா அந்த தூதன் அப்படிங்கிறப்ப இதுல நம்ம என்ன புரிந்து கொள்கிறோம்? வானத்திலிருந்து வருகிற அந்த தூதன் ஆண்டவரை யெஷுவா கிறிஸ்து 2ஆம் வருகையை குறிக்கக்கூடியதா இருக்கு. ஏன்னா அங்க எங்கிருந்து வர்றாரு? வானத்திலிருந்து வருகிறாரு. பிதா கிட்ட அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு வானத்திலிருந்து வருகிறாருன்னு சொல்லி பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம இவர் வந்து பாதாளத்தின் திறவுகோலை உடையவரா இருக்கிறாரு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? பாதாளத்தின் திறவுகோல் இருந்தாதானே விடுவிக்க முடியும். பரிசுத்தவான்களை மரணத்திலிருந்து விடுவிக்க முடியும். உலக மக்களை மரணத்திலிருந்து விடுவிக்க முடியும் இல்லையா? அதனாலதான் பாதாளத்தின் திறவுகோலை அவர் வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நாங்க படிக்கிறோம். அது மட்டும் இல்லாம சாத்தானை எங்க அடைக்கிறாரு? பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான்னு சொல்லி பார்க்கிறோம். ஆகையினால இவர் பாதாளத்தின் திறவுகோலையும் கையிலே வைத்திருக்கிறதாக இங்க சொல்லப்படுகிறது. சாத்தானை கட்டக்கூடிய அந்த தூதனா இருக்கிறவர் பாதாளத்தின் திறவுகோல் உடையவராக இருக்கிறாரு. அப்ப இதை குறித்து நம்ம எங்க பார்க்கலாம்? வேத வசனங்கள் வெளிப்படுத்தினாகவும் 1:18 பார்க்கலாம். வெளிப்படுத்தினாகவும் 1:18 மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோள்களை உடையவராய் இருக்கிறேன். மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள்களை உடையவராய் இருக்கிறேன்னு நாங்க சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம் இல்லைங்களா? ஆனா பாதாளத்தின் திறவுகோல்ன்றது எதை குறிக்கிறதுன்னா? பாதாளத்தின் திறவுகோள்ங்கிறதா? சரி, ஆமாங்கண்ணா. டைம் ஆயிடுச்சு. நாம